ராகுல் காந்தி அவர்களுடைய வருகை மாசாக பேசப்படுகிறது. அது ரொம்ப கூல், ரொம்ப டெண்டர், ரொம்ப கம்ஃபர்டபுள். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஸ்வீட் வாங்குறதுக்கே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அந்த ஸ்வீட் ஷாப் போனது, அங்கே அது ரொம்ப வைரலாக இந்தியா முழுக்க அவர் மீது இருந்த நம்பிக்கை அது வந்து அதிகமாகி இந்த ஒரு சின்ன ஒரு விசிட், அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடியவர், நான் வந்து பிரதமர் வேட்பாளர்னு எந்த பந்தாவும் இல்லாமல் மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு சக மனிதர் போல அவர் நடந்து கொண்டது ஒரு டிஆர்பி ரேட்டிங்ல மேலே போன மாதிரி அவரோட வேல்யூ ரொம்ப அதிகமாக போயிருக்கு. இது பிஜேபிக்கு ஒரு பக்கம் சரிவை ஏற்படுத்துமா? அதாவது ராகுல் காந்தியை பற்றி உங்களை மாதிரி ஊடகங்கள் பொய்யான செய்திகளை பரப்புறதால தான் அவருக்கு ஏதோ டிஆர்பி வந்தா மாதிரி ஒரு பாவனை. அதாவது ஊடகம் சொன்னதுனால அந்த இடத்துல இல்ல ஒரே ஒரு நிமிஷம் ஊடகம் சொன்னதுனால அந்த வார்த்தையை நானும் இப்ப பிரதமர் மோடி அவர்களுடைய விஷயத்தை பத்தி பேசும்போது அந்த எதிர்கட்சிகள் என்ன சொல்லணும், ஊடகங்கள் இல்ல ஊடகங்கள் அவரை முன்வைக்கின்றன, ஊடகங்கள் என்ன நடக்குதோ அதை தான் சொல்லுவாங்க. கரெக்ட். எது சரி, அவர் வந்து எந்த காலகட்டத்தில் சீரியஸா இருந்தார் அதை சொல்லுங்க. கூலா வந்து போனாருன்னு சொன்னீங்க, அவர் எந்த காலகட்டத்தில் வந்து சீரியஸ்னஸ் காமிச்சாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த காலகட்டத்தில் காமிச்சாங்க? சரி சொல்லுங்க சொல்லுங்க. அவர் வந்து அந்த இது அதெல்லாம் பண்ண வேண்டாம். அண்ட் இவர் வந்து பாவம் இவர் சொன்னது வந்து இப்போ நம்ம நண்பர் மதிவானன்னு அவங்க என்ன பண்ண போறாங்கன்றது மக்களுக்கு சொல்லலை, வெறும் வெத்து பேச்சா பேசிட்டு இருந்தாரு. அதனால நம்ம அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு தெளிவாக சொல்லணும். அதாவது காங்கிரஸும் திமுகவும் என்ன பிரச்சாரம் பண்றாங்கன்னா, பாஜக மறுபடியும் வந்தா அரசியல் அமைப்பு சட்டத்தை அப்படியே மாற்றி விடுவார்கள் அப்படின்னு. இப்போ அவர் அந்த டைம்ல பிறந்திருந்தாரான்னு தெரியல. 74-75 அந்த அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டது, எமர்ஜென்சி கொண்டு வந்த உடனே 4 சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. 38, 39, 40, 42 இந்த 4 சட்ட திருத்தங்கள். முதல்ல 74ல 38 கொண்டு வந்தாங்க. அது என்ன பண்ணாங்கன்னா, அந்த மக்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உரிமைகளை ரத்து பண்ணாங்க. அதே மாதிரி 75ல 39 பிரதமர், ஜனாதிபதி, துணை பிரதமர், துணை ஜனாதிபதி அண்ட் ஸ்பீக்கர் இவங்க யார் என்ன பண்ணாலும் அதுக்கு எந்த நீதிமன்றமும் கேள்வி கேட்கக்கூடாது, அதில் கேஸ் போட்டாலும் எடுக்கக்கூடாது. இது 39. 40ல் என்ன பண்ணாங்கன்னா, டெரிட்டோரியல் பவுண்டரிஸ், அதாவது மாநிலங்களை மாற்றலாம், பெருசாக்கலாம், சின்னதாகலாம், அந்த பவரை கொண்டு வந்தாங்க. 42ன்றது டிராக்கோனியன் லாஸ் அப்படின்னு அன்னைக்கு கூறப்பட்டது. அவ்வளவு ஒரு நாட்டையே அப்படி கசக்கிற அளவுக்கு இந்த 42 400 பக்கம் சட்ட திருத்த மசோதா எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாங்க. அந்த 5 வருஷம் லோக்சபா டெனூரை 6 வருஷம் ஆக்குனாங்க. அது இவங்க எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் கோர்ட்டு எந்த விஷயத்திலையும் தலையிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. கவர்னருக்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்தாங்க, பிரசிடென்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்தாங்க. யாரை வேணா எடுக்கலாம், நீக்கலாம், எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம், அவருக்கு அதாவது ஒரு மாநிலத்தை கலைக்கலாம், இது மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. இவ்வளவு சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து ஒரு அராஜக அரசு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஏன் பண்ணாங்கன்னா, அலகாபாத் கோர்ட்டில் 1974ல் ஒரு அதாவது இவங்க வந்து 5 வருஷத்துக்கு மேலே ஆளக்கூடாது அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுனால இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. சரி, இவ்வளவும் செஞ்ச இவ்வளவு சட்ட திருத்தங்கள், இவ்வளவு மக்களை அடக்கி ஒடுக்கி நாட்டையே நாசம் பண்ண இந்த சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தவரை, அந்த அம்மையாரை, இவங்க கட்சியில இருந்து முதல்வராக இருந்தவர் என்ன சொன்னார்னா, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு இவங்க சொன்னாங்க. இவங்க என்ன பேசுறாங்க, பாஜக வந்தா இது வந்து மாத்துவாங்கன்னு சொன்னாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து சட்ட திருத்தம் 44. இது எப்போ வருதுன்னா 1977ல் ஜனதா பார்ட்டி அரசு வந்த உடனே 44 கொண்டு வராங்க. அந்த ஆட்சியில திரு வாஜ்பாய் அவர்கள் பாஜக
திரு அத்வானி அவர்கள், இவங்க 2 பேரும் மந்திரியா இருக்காங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர் வாஜ்பாய். இருங்க, முக்கியமான விஷயம், சரின்னு ஏதோ அழுத்துக்கிட்டு பேசுறீங்க. சொல்லுங்க. அத்வானி நிறைய அவர்கள், விஷயங்களை நம்ம பேசணும், அதுக்காக தான். அது இந்த ஒரு விஷயம் கருத்தை ரொம்ப மட்டும் முக்கியம், வச்சுட்டு மக்களுக்கு பேச தெரியும், முடியாது. அதனால தான் இவ்வளவு நான் சிரமப்பட்டு பேசுறேன். அத்வானி இருந்தாரு, இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர். இந்த 2 பேர் தான் பாஜகவின் அடித்தளம், அவங்க தான் ஃபவுண்டேஷன். ஓகே, இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இந்த சட்ட திருத்தம் எல்லாம் அவங்களுக்கு சாதகமா வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணியிருக்கலாம், எல்லாரையும் அடக்கி இருக்கலாம், ஒடுக்கி இருக்கலாம், இதே டிராகோனியன் லா கொண்டு வந்திருக்கலாம். ஆனா சட்ட திருத்தம் 44 பண்ணி எல்லாத்தையும் ரத்து பண்ணி திரும்ப மக்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் பண்ணி கவர்னருக்கு அந்த ஜனாதிபதியோட எக்ஸ்ட்ரா பவரை குறைச்சி அந்த இது எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணக்கூடாதுன்னு இந்த மாதிரி சட்ட திருத்தங்கள்லாம் 44ல கொண்டு வந்தாங்க. அவங்க வழியா வந்தவர் தான் திரு மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள். இவர்கள் தான் இதை சட்ட திருத்தம் பண்ண போறாங்களா? அவங்க நினைச்சா, பாஜக நினைச்சா அன்னைக்கே பண்ணிட்டு இருக்கலாம். அது வேண்டாம், இது வந்து மட்டமான அரசியல் அப்படின்னு சொல்லி மாத்தினவ ஒருத்தரை மக்கள்லாம் கவனிக்கணும், அவங்க சட்ட திருத்தம் கொண்டு வருவாங்கன்னு சொன்னாங்க. ஓகே, கடைசி பாயிண்ட், இப்போ ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணாங்க காங்கிரஸ். அது நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்க என்ன நினைச்சோமோ அதை பிரதிபலிக்கிற மாதிரி அந்த தேர்தல் அறிக்கை இருக்குன்னு சொல்றாரு. இதுல மாற்று கருத்து கிடையாது இல்ல? நான் சொன்னாரா இல்லையா அவரு? அது சொல்லியிருக்காரு. ஓகே, இதுல ஒரு உண்மை என்னன்னா, 48 பக்கம் அதை படிச்சீங்கன்னா அவங்க தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது எல்லாத்தையும் செயல்முறைக்கு கொண்டு வரணும்னா 43 வாட்டி சட்ட திருத்தம், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தினாதான் அந்த எல்லாம் செயல்முறை கொண்டு வரும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யறவங்களுக்கு இவங்களும் துணை போறாங்க. துணை போறது இல்லாம நீங்க எப்படின்னா போங்க துணை, ஏன்னா ஜெயிக்க போறது இல்லை நீங்க. ஆனா அதாவது 44வது சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு மட்டமான அரசியல் செய்ய வேண்டாம் என்று நினைச்ச கட்சியை நீங்க பழிக்கிறீங்க. இது தப்பு.